ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, உன் குல தெய்வமாக இந்த சாயப்பா தானே இப்போது உன்னையும் உன் குடும்பத்தையும் குலத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உன் குலத்தை காக்க வந்த தெய்வமாக நான் இப்போ ஒரு நல்ல செய்தியோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்ற சில உண்மைகளையும் ரகசியங்களையும் உன்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் உன் மனசை தூய்மையாக்கி நல்ல எண்ணங்களோடு நீ இருன்னு சொல்கிறேன். நல்ல எண்ணமும் நல்ல மனசும் நல்ல செயல்களும் யார் செய்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கை தான் ஒளிமயமாக மாறும். அப்படிதான் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இப்போது உன்னை நோக்கி வந்திருக்கேன். எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும், உன் கூட பிறந்தவங்களோ அல்லது உன்னுடைய நெருங்கிய உறவுகளோ ரத்த சொந்த பந்தமோ உன் பிள்ளையாகவோ உன் பெற்றோர்களாகவே இருந்தாலும் அவங்களுக்காக தான் நீ வாழ்கிறங்கிறது நல்ல விஷயந்தான், இனிமையான விஷயம்தான். ஆனால் என்னதான் அந்த எண்ணம் அன்பால் கட்டுப்பட்டதாக கட்டுக்குள் அடைத்ததாக இருந்தாலும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் நீ போயிட வேண்டாம். ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் நீ யாருக்காகவும் இல்லை, நீ உனக்காகவே வாழ்கிறாய்ங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய உழைப்பும் தெய்வீக சத்தியத்துக்காகவும் தான் நீ வாழணும். உண்மையான அன்புங்கிறது உனக்காக எதுவும் செஞ்சுக்காம மற்றவங்களுக்காகவே செய்யக்கூடிய தியாகம் கிடையாது. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நீயும் நல்லபடியாக வாழணுன்ற எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன்னை நீ முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாலே உன் அன்பு தானாகவே எல்லாருக்கும் அருளாக கிடைச்சிடும். உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நீ செய்யும்போது அதன் மூலமாக மற்றவங்க வாழ்க்கையும் தானாகவே நல்லபடியாக மாறும் என்று செல்லமே. அடுத்தவங்க மேலே அன்பும் பாசமும் வச்சு ஒருபோதும் அதில் மூழ்கி போயிடாதே. ஏன்னா உன் வாழ்க்கை முதல்ல உனக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சதையும் செய்ய பழகு. இக்கட்டான சூழ்நிலைகள் எவ்வளவு வந்தாலும் அதுக்காக நீ ஒருபோதும் பயப்படாதே. இந்த சாயப்பா உன் கூட தானே இருக்கேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். நீ செய்த தானங்களும் தர்மங்களும் மன தூய்மையோடு நீ செய்த பூஜைகளும் நிச்சயமாக என் அருளுக்கான பலனை உனக்கு கொடுத்தே தீரும். நீயே எதிர்பாராத வழியில் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து கூட நான் உனக்கு உதவி செய்வேன். என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எதிர்பார்ப்பது போல எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ விதைத்த விதைகள் எல்லாம் நன்மையாக இப்போ உன் வாழ்க்கையில் நல்ல பலனாக வந்து சேரும். உழைப்புங்கிறது வெறும் வாழ்க்கைக்கான போராட்டம் அல்ல. உழைப்புங்கிறது உன்னை நீயே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பயணம்தான். உழைத்தால் மட்டும்தான், உனக்குன்னு ஒரு வருமானம் இருந்தால் மட்டும்தான் உனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை மிகப்பெரிய அளவில் உருவாகும் என் செல்லமே. யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் நம்பி இருக்காம உனக்காக எல்லாத்தையும் நீயே செஞ்சுக்கிறதும் உனக்காக ஒரு வருமானத்தை வரவழைச்சிக்கிறதும் அந்த கொடுக்குற நம்பிக்கையும் தைரியத்தையும் வேறு யாராலும் எதாலும் கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த சாயப்பா என் அருட்கொடையால் உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன் குலத்தை காக்கும் தெய்வமாக நான் இருந்து உன்னை உறுதியோடும் உண்மையோடும் வெற்றிகரமாகவும் வாழ வைக்க போகிறேன். உன்னை உயர்வின் உச்சிக்கு கொண்டு செல்ல நான் வந்துட்டேன் செல்லமே. என்னதான் உனக்கு நிறைய உறவுகளும் சொந்தங்களும் இருந்தாலும் நீ உழைச்சாதான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும், நீ நல்லபடியாக வாழ முடியும். அதனால் உழைப்பை செலுத்துவதையும் முயற்சி செய்வதையும் ஒருபோதும் நிறுத்தாதே. எத்தனை தடைகள் வந்தாலும் கலங்காம நீ தைரியமாக வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் உழைப்பின் வியர்வைதான் உன் வெற்றியின் வாசனை. நீ வெற்றி பெறுவதற்கு ஏற்றாற் போல உன் உழைப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது உன் விதியை மாற்றி எழுதும். என் அருளின் கரங்கள் உன்னை ஆசீர்வதித்து நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து நல்ல பலனை கொடுக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் இப்போதைக்கு யார் கண்களுக்கு தெரியலைனாலும் நிஜமாகவே நீ உண்மையாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்க. இந்த வளர்ச்சி கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறப்போகுது. உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தையும் இந்த சாயப்பா நான் உருவாக்கி தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் ஒப்படைச்சு உன் வாழ்க்கையின் திசையையும் வெற்றி திசையாக மாற்ற போகிறேன். நீ எதுக்கும் அவசரப்படாமல் அமைதியாக இருக்கணுமே செல்லமே. நான் உன் கூடவே இருந்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன்.
உன் வாழ்க்கையை புதிய ஒளியாக மாற்றும் சக்தி என்னிடம்தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருந்தாலே போதும். என்னதான் நீ தான தர்மம் செஞ்சிருந்தாலும், எத்தனை தவம் செஞ்சாலும், எவ்வளவு தீபம் ஏற்றினாலும், எத்தனையோ புனித தலங்களுக்கு சென்றாலும் கூட உன் மனசு ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டு கலங்குச்சுன்னா அந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் பக்குவங்கள் அனைத்தும் காணாமல் போயிடும். அதனால் நீ தான தர்மம் செய்கிறது, தவம் செய்கிறது, தீபம் ஏற்றுவது, இது எல்லாத்தையும் தாண்டி பொறுமையாக உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. ஏன்னா பாலை என்னதான் நல்லா காய்ச்சி கெட்டியாக பதமாக்கி எடுத்து பத்திரமா வச்சாலும் அதில் ஒரு துளி எலுமிச்சை விழுதுச்சுன்னா அது மொத்த பாலையும் வீணாக்கிடும். அதே போல தான் நீ என்னதான் எல்லாத்தையும் சரியாக செஞ்சு சந்தோஷமாக வாழ நினச்சாலும் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டினா அது மொத்தத்தையும் வீணாக்கிவிடுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் முயற்சிகளை நீ சரியாக செய்ய பழகு. எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் நீ உணர்ச்சி வசப்படுவதோ அல்லது உணர்ச்சிகளுக்கு அடிமை ஆகிடவோ கூடாது. அந்த ஒரு நிமிஷத்தில் நீ செய்யக்கூடிய தவறான உணர்ச்சிகளின் காரணமாக செய்யும் வேலைகள் தானே மனுஷனுக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்குது, ஆட்டி படைக்குது. அந்த கனநேர உணர்ச்சியை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வை. எதிலும் அவசரப்படாத, எதிலும் பொறாமப்படாத, எதையும் போட்டியாக நினைக்காத, கோவப்படாத, சண்டை போடாத, வாக்குவாதம் செய்யவும் வேண்டாமே செல்லமே. பக்தியின் பக்குவங்கிறதே எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கும் வலிமையை பெறுறதுல தான் இருக்குது. உன் நல்ல குணங்களுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரதான் போகிறேன். உன் சிந்தனையை தெளிவுபடுத்தி உன் உள்ளத்தை அமைதிப்படுத்தி உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் அமைச்சு கொடுப்பேன். இப்போது நீ என்னதான் துன்பத்தில் இருந்தாலும் இந்த இருள் நீண்டதாக இருக்காது. துன்பத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தான் தருவேன். உன் வலிமையும் என் அருளும் ஒன்றாக சேரும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை அழகாகும். கடந்த கால கஷ்டங்களும் காயங்களும் எந்த விதத்திலும் உன் மனதை தளரும்படிக்கும்படி விட்டுட மாட்டேன். எல்லாத்தையும் தாண்டி உன்னை உறுதியாக்கி உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கான நல்ல வழிகளையும் நான் காட்டுறேன். ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. இனிமே நீ ஜெயிக்கிறத இங்கே யாராலும் தடுக்க முடியாது. என் சக்தி உன் உள்ளத்துக்குள் குடியேறி உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றப்போகுது. உன் தோளில் கை வைத்திருக்கும் இந்த சாயப்பா ஒவ்வொரு நொடியும் உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக, எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த அழகான காலமாக மாற்றி தரப்போகிறேன். இந்த உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் இந்த சாயப்பாவும் என் அருளும் ஒருபோதும் மாற மாட்டோம் என் செல்லமே. கண்டிப்பாக இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற முன்னேற்றங்கிறது மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை தரப்போகுது. நீ மனசில் நினச்ச அத்தனையும் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தி தருவேன். உன் இதயத்தில் அமைதி நிலைக்கும்படியும் உன் வீட்டில் மங்களங்கள் நிகழும்படியும் செய்ய போகிறேன். உன் துன்பங்களை எல்லாம் தொலைத்து உனக்கான நிம்மதி மலரும்படியும் இன்பமாய் ஆனந்தமாய் அழகாய் நீ வாழும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன். என் அருளால் உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையை அழகாக்குவேன் என் செல்லமே. நீ சாதிப்பதற்காகவே பிறந்த பிள்ளை அல்லவா? உன் வாழ்க்கையை நீ வெறும் வாழ்க்கையாக நினைக்க வேண்டாம். உனக்கு அர்த்தமுள்ள அழகான வளமுள்ள வாழ்க்கையை ஒரு பயணமாக அமைச்சு தருவேன். இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கை பயணம் அழகான ரசிக்கும் பயணமாக, சிரித்து சந்தோஷமாக வாழும் பயணமாக இருக்க போகுது. நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் என் அருளால் உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைப்பேன். எந்த பயமும் எந்த சந்தேகமும் இல்லாமல் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு.